ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நிறைய பேர் வந்து இந்த கொஸ்டின் பாலிடெக்னிக் எக்ஸாமினேஷனோட கொஸ்டின் அனாலிசிஸ் கேட்டிருந்ததுனால ஆல்ரெடி நிறையா வந்து கீ வந்து கொடுத்துருக்குறாங்க. இருந்தால் கூட நிறைய பேர் திரும்பவும் டவுட்ஸ் கேட்குறதுனால ஒரு காமன் அனாலிசிஸாக நாங்கள் இதை வந்து ப்ரொவைட் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா இதை வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே ஏன்னா சில ஆன்சர்ஸ் வித்தவுட் எனி கன்ஃபியூஷன் டிரெக்ட் ஆன்சர்ஸ் வந்து இருக்குது, சில மட்டும்தான் வந்து நம்ம கொஞ்சம் யோசித்து பதில் சொல்லக்கூடியது இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இண்டோ யூரோப்பியன் ஏன் சொல்கிறோன்னா யூரோப்பியன் அண்ட் இந்தியன் அப்படிங்கக்கூடிய அந்த இந்தியனுங்கிறது தான் வந்து கரெக்டான ஆன்சராக இருக்கும். செகண்ட் கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா இந்த திஸ் இஸ் மை லெட்டர் டு த வேர்ல்டு, இதில் வந்து பர்சானிஃபை பண்ணக்கூடியது வந்து நேச்சர் அப்படிங்கிறதான் பதில். தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா சம்திங் இன் அ சம்மர்ஸ் அ டே, இதில் வந்து 7 ஸ்டான்ஸாஸ் இருக்குது. இவாம் இந்திரஜித் வந்து எங்கே வந்து ஃபஸ்ட்டு ப்ரெசென்ட் பண்ணுறாங்க அப்படின்னாச்சுன்னா மியூசியம் தியேட்டர் இன் மெட்ராஸ், அதுதான் கரெக்டான ஆன்சர். ஃபிஃப்த் ஒன் பார்த்தீங்கன்னா அக்ரோனிம் தான் ஃபஸ்ட் லெட்டரை வச்சு வேர்டாக க்ரியேட் பண்ண முடியும். சிக்ஸ்த் ஒன் பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா வால்ஃபோனுடைய சர்வெண்ட் வந்து மாஸ்கா. இங்கே வந்து கொஸ்டின் பேப்பரில் வால்ஃபோனுக்கு ஸ்பெல்லிங் எரர் இருக்குது, பட் இதை வந்து கிளைம் பண்ண முடியுமா அப்படின்னு தெரியல. இந்த ஸ்பெல்லிங் வந்து ஓரளவுக்கு நமக்கு கெஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்குது, இருந்தால் கூட இதை கிளைம் பண்ணலாம். அது வந்து இது வந்து ஈஸியான ஆன்சர், அதனால் அது ஒவ்வொருத்தரோட கையில் இருக்குது. ஸ்பெல்லிங் எரர் ஆனால் கண்டிப்பாக இருக்குது. செவன்த் ஒன் பார்த்தீங்கன்னா உகன் இஸ் த பேட்டன் காட் ஆஃப் காவஸ். எயித் ஒன் பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா சர்ஃபேஸிங்கில் அந்த நரேட்டரோட ஃபாதர் வந்து ஏன்ஷியன்ட் ராக் பெயிண்டிங்கை பற்றி தான் வந்து ரிசர்ச் பண்ணிட்டு இருந்திருப்பார். நைன்த் ஒன் பார்த்தீங்கன்னா டு மை மதர் அப்படிங்கக்கூடிய எட்கர் அலன் போவுடைய அந்த ஒர்க்கு வந்து ஒரு சானட், டிவோஷனல் சானட். பெட் ஸ்டோன் அப்படிங்கிறது வந்து ஸ்லீப்பி க்ராக்கடைல தான் மென்ஷன் பண்ணோம். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா மெமரைசேஷன் இஸ் என்கரேஜ்டு. எதில் வந்து மெமரைசேஷன் வந்து இது பண்ணுறாங்க அப்படின்னாச்சுன்னா கிராமர் ட்ரான்ஸ்லேஷன் மெத்தட் அப்படிங்கிறதான் கரெக்டான ஆன்சர். 12th ஒன்று பார்த்தீங்கன்னா இந்த கொட்டேஷனை வாசித்து பார்த்தாலே நமக்கே தெரியும், இது வந்து ஜூடித் வந்து எசிட்ட சொல்லக்கூடிய ஒரு டைலாக். ட்ரெஷர் ஐலண்ட் வந்து ஃபஸ்ட்டு வந்து எந்த மேகசினில் அப்பியர் ஆகிருந்தது அப்படின்னாச்சுன்னா யங் ஃபோக்ஸ் அப்படிங்கக்கூடிய மேகசின் தான். இட் இஸ் த ட்ரீஸ் லேமெண்ட் அண்ட் இயரி ஸ்பீச் அப்படிங்கக்கூடியது வந்து ஒரு பர்சானிஃபிகேஷன். 15th பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா சார்ல்ஸ் ஃபெல் இன் லவ் வித் லிலியா. தென் 16th பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா ஃபேரி கப்புள் மிட் சம்மர் நைட்ஸ் ட்ரீமில் ஃபேரி கப்புள் யாரெல்லாம் அப்படின்னாச்சுன்னா ஆபிரன் டைட்டானியா. 17th ஒன்று பார்த்தீங்கன்னா நைட் ஆஃப் த ஸ்கார்பியன் வந்து ஃப்ரீ வேர்ஸில் தான் எழுதியிருக்காங்க. 18th ஒன்று பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா இந்த லைன் பர்டிகுலர் லைன் வந்து மொனார்க்கு இதை பற்றியெல்லாம் வந்தது அப்படின்னாச்சுன்னா இது நொபிலிட்டியில் உள்ளது அப்படிங்கிறது நம்மளே படிச்சிருப்போம். 19th ஒன்று பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா சாரு வந்து திரும்ப 2வது வாட்டி வீட்டுக்கு வரும்போது அவங்க அப்பாவுக்கு வந்து ஒரு ரிப்பல்ஷனாக தான் அது வந்து இருக்கும். 20th பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா சாசஸ் ஃபஸ்ட் நரேட்டிவ் போயம் வந்து புக் ஆஃப் டச்சஸ் தான். 21st பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா இந்த தியரி ஆஃப் ஃபார்ம்ஸ், அதை பிளேட்டோடையது நமக்கு ஆக்சுவலாக ப்ரிஸ்கிரைப்டே வந்து ரிபப்ளிக் தான். ஸோ ஃபீடோ அண்ட் த ரிபப்ளிக் அப்படிங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். 22nd பார்த்தீங்கன்னா ப்ளூபெரிஸில் பெரிஸ் வந்து எவ்வளோ பெருசாக இருந்தது அப்படின்னாச்சுன்னா ஆஸ் பிக் அஸ் தம் அப்படிங்கிறது தான். தென் 23rd வால்ட் விட்மனோட லைலாக்ஸ் அப்படிங்கக்கூடிய போயம் வந்து பேர்ட் அண்ட் ஸ்டார் அப்படிங்கக்கூடியது தான் வந்து அதில் ஒரு சிம்பிளாக வந்துகிட்டே இருக்கும். ஸோ அதுதான் ஆன்சர். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா பேக்கன் வந்துட்டு சிஓஏஜுக்கு டைரிஸ் கொண்டு போகிறத தான் வந்து சஜஸ்ட் பண்ணியிருப்பார். 25th பார்த்தீங்கன்னா கிரேயோடைய எலிஜி வந்து அயாம்பிக் பென்டாமீட்டரில் தான் இருக்கும். 26th வந்தீங்கன்னா அந்த ப்ராக்கா ஏரியா, பிரெயினில் ப்ராக்கா ஏரியா அப்படிங்கக்கூடியதை அதை வந்து அந்த கண்டுபிடிச்ச சர்ஜனுடைய நேம் வந்து பால் ப்ராக்கா. 27th பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் பீயிங் எனஸ்டில் தான் அரிஸ்டோக்ரஸி, மேரேஜ் வித் சோஷியல் லைஃப் இது எல்லாமே வந்து அங்கே வந்து டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா யுசுலு வந்து தன்னோட பையன் ஒடிச்சி அப்படிங்கிறவனை தான் வந்து கிறிஸ்டியன் ஸ்கூலில் வந்து படிக்கிறதுக்காக அனுப்பியிருப்பான். 29th பார்த்தீங்கன்னா ப்ரிஃபேஸ் டு ஷேக்ஸ்பியர் வந்து 1765 தான் வந்து பப்ளிஷ் ஆகிருக்கும். தென் மேரி சவுத், உட்லேண்டர்ஸில் மேரி சவுத் வந்து ஒரு வில்லேஜ் கேர்ள். அடுத்தது பார்த்தீங்கன்னா
எமிலி டிக்கின்சனோட போயம்ஸ் மோஸ்ட்லி வந்து டெத்தை பேஸ் பண்ணி தான் இருக்கும். பியர்ஸ் த ப்ளோமன் வந்து 3 வேர்ஷன் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்துருப்போம். சர்ஃபேஸிங்கில் இந்த பர்டிகுலர் டயலாகை யார் பேசியிருக்க முடியும்னு நம்ம யோசித்தாலே ஆனா வந்து டேவிடை பற்றின ஒரு ஸ்பீச் அப்படிங்கிறது நமக்கே தெரியும். மிஸ்டர் பெனட் மிஸ்ஸஸ் ப்ரவுன் அப்படிங்கிற ஒர்க் வந்து நியூயார்க் ஈவினிங் போஸ்ட்டில் தான் வந்து ஃபஸ்ட்டு பப்ளிஷ் ஆச்சுது. லைலாக்ஸ் வந்து என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இது வந்து ஒரு எலிஜி. 36 பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா கிரேட் லேக், இது வந்து அந்த போயமில் உள்ள லைன் அப்படியே கேட்டிருக்காங்க. வேன் வேஸ்ட் ஒயிட் அப்படிங்கிற ஆர்டர் தான் கரெக்டாக இருக்கும். இன்னொரு ஆப்ஷனில் இந்த ஆர்டரை சேஞ்ச் பண்ணி கொடுத்துருப்பாங்க. இந்த ஆர்டர் தான் வந்து கரெக்டான ஆர்டராக இருக்கும். His poems exploit the weird, the supernatural and the obscure. சூப்பர்நேச்சுரல்னு வரும்போதே நம்ம வந்து மோஸ்ட்லி கால்ரிட்ஜே தான் நம்ம வந்து இமீடியட்டாக வரக்கூடிய ஆன்சராக இருக்கும். சப்டைட்டில் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் பீயிங் எனஸ்டோட சப்டைட்டில் பார்த்தீங்கன்னா a trivial comedy for serious people. சார்ல்ஸ் லேமோட எஸ்ஏஸில் ஆக்ஸ்ஃபோர்டு வெக்கேஷனில் வரக்கூடியது ஹிஸ் வாக்கிங் டெஸ்டினிஸ் அப்படிங்கிறது வந்து த ஃபேட் விச் கைடட் ஹிஸ் வாண்டரிங். 40th பார்த்தீங்கன்னா டெமோக்கோடைய அப்ரெண்டிஸ் யார் அப்படின்னாச்சுன்னா ஆரிமோல் அப்படிங்கிறவர் தான் அவரோட அப்ரெண்டிஸ். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா சர் ரோஜர் வந்து சர்ச்சுக்கு என்ன பண்ணியிருப்பாருன்னா செவரல் டெக்ஸ்ட் ஆஃப் ஹிஸ் சூஸிங், அதை தான் வந்து நிறைய இடங்களில் எழுதி போட்டிருக்கவர் வந்து சஜஸ்ட் பண்ணியிருப்பார். 42 பார்த்தீங்கன்னா பரணி அப்படிங்கிறது வந்து ஒரு ஹிஸ்டாரியன், துக்லக்கில் வரக்கூடிய ஒரு கேரக்டர். இவர் வந்து ஒரு ஹிஸ்டாரியன். நெக்ஸ்ட் ஒன் 43 பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா இந்த இந்த கொட்டேஷனை வந்து யார் பேசியிருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இது வந்து ஒரு காடோட ரிப்ளை மாதிரி இருக்கும். பொயட் வந்து கேட்குற கேள்விக்கு வந்து காட் ரிப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். தென் 44 ரொம்ப ரொம்ப ஈஸியானது. த ஃபேஸ் தட் லான்ச்ட் 1000 ஷிப்ஸ் அப்படிங்கிறது வந்து ஹெலன் ஆஃப் ட்ராய் தான். தென் 45 பார்த்தீங்கன்னா ரஹேல் அண்ட் எஸ்தா வந்து ஒரு இங்கிலீஷ் மூவியை வந்து 3rd டைம் பார்த்துருப்பாங்க. அது வந்து சவுண்ட் ஆஃப் மியூசிக் தான். கிளாடியஸ் ஹேம்லெட்டில் வந்து கிளாடியஸ் வந்து தன்னோட பிரதரை தான் வந்து கொண்டிருப்பார். அதனால் அது வந்து ஃப்ராட்ரி சைடு. தென் 47 பார்த்தீங்கன்னா சுப்ரீம் சிம்பிள் ஆஃப் ரோஸ் வந்து எசன்ஸ் அண்ட் எஃப்ளோரசன்ஸ் ஆஃப் காட் தான். தென் த காரிட் ஆஃப் பவர் வந்து பப்ளிஷ் ஆனது வந்து 1963. தென் 49 பார்த்தீங்கன்னா ஐரிஷ் பெயிண்டருடைய பையன். ஐரிஷ் பெயிண்ட்னாலே நம்ம டக்குன்னு வந்து WB ஈட்ஸை தான் நம்ம வந்து கண்டுபிடிச்சிருப்போம். தென் 50 பார்த்தீங்கன்னா டை 6 அப்படிங்கிறது வந்து பாயிண்டிங் அப்படின்னு அர்த்தம். தென் 51 பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா ஐஏ ரிச்சர்ட்ஸ் வந்து த அனாலிசிஸ் ஆஃப் அ போயம் வந்து ஸ்டார்ட் பண்ணுறதே குவாலிஃபிகேஷன் ஆஃப் குட் கிரிட்டிக் அப்படிங்கிறத வச்சு தான் அனலைஸ் பண்ண ஆரம்பிச்சிருப்பார். தென் 52 பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா அந்த லேக் அப்படிங்கக்கூடிய போயம் வந்து அதில் வந்து டெத்தை வந்து பாய்சனஸ் வேவ் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருப்பார். கானூரி அப்படிங்கக்கூடிய லாங்குவேஜ் வந்து நைஜீரியாவில் பேசக்கூடிய லாங்குவேஜ். 54 சிராஃப் அப்படிங்கிறது வந்து ஒரு கிறிஸ்டியன் ஏஞ்சல் அப்படிங்கிறத நம்ம பார்த்துருப்போம். தென் 55 இந்த லைனை பார்த்தாலே நமக்கே தெரியும் இது வந்து ஃப்ரெண்ட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஷிப்பில் உள்ளது. தென் 56 பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா ட்ரெஷர் ஐலாண்டில் வந்து தெர் ஆர் 6 பார்ட்ஸ். தென் 57 வந்து வேனிட்டி ஃபேரில் தான் வந்து நெப்போலியன் வாரை பற்றி கொஞ்சம் டிஸ்கஷன் வரும். தென் 58 பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா இந்த லைனை யார் எழுதுனதுன்னு கேட்டிருக்காங்க. லைனை பார்த்தோன்னே நமக்கே தெரியும் இந்த மேக்கத், பர்ஃபெக்ட், கரப்ட், எம்பாசத் இந்த மாதிரியெல்லாம் எழுதுறது வந்து பேக்கன் தான் எழுதுவார். 59 பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா இந்த பர்டிகுலர் அதாவது 4 லாஸ்ட் திங்ஸில் இந்த பர்டிகுலர் சேயிங்கை சொல்கிறது வந்து செயின்ட் ஆஸ்டின். சாரோ சேத் திஸ் ஹோலி மேன் ஹி பி கிளாட் ஆஃப் தை சாரோ அப்படிங்கக்கூடிய லைனை வந்து செயின்ட் ஆஸ்டின் தான் சொல்லியிருப்பார். ஃப்ளாரியன் தான் வந்து ஷேக்ஸ்பியரியன் பிளேயில் ஃப்ளாரியன் தான் வந்து தனக்கு ஒரு சிஸ்டர் வந்து அங்கே இருக்கிறதா வந்து மென்ஷன் பண்ணியிருப்பார். எஸ்ரா பவுண்டோடைய கேன்டோஸில் ஆலிவ் ட்ரீயை பற்றி தான் டிஸ்கஸ் பண்ணியிருப்பார். நீடில் அப்படிங்கிறதனுடைய காம்போனன்ட்ஸ் வந்து தின் அண்ட் ஷார்ப் அப்படிங்கக்கூடியது தான் கரெக்டாக இருக்கும். தென் ஓல்டு சி டாகட் த அட்மிரல்ஸ் பென்போ அப்படிங்கிறது தான் அந்த சாப்டருடைய டைட்டில். தென் ஹூஸ் த பைனியர் ஆஃப் நியூ கிரிட்டிசிசம் வந்து ஜான் க்ரூ ரான்சம்.
தென் ஆன்டி ஹீரோ ஆஃப் ஜான் லாங் ஜான் சில்வர் என்ன ட்ரெஷர் ஐலாண்டை வந்து சஜஸ்ட் பண்ணது வந்து ஸ்டீவன்சனுடைய ஃப்ரெண்ட் ஹென்லே. தென் லெட் ரெட், இந்த எல்லையும் ஆரையும் சேஞ்ச் பண்ணி இந்த மாதிரி க்ரியேட் பண்ணுறது வந்து லிக்யூட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. தென் 67 பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா ஏர் ஆஃப் காலில் செகண்ட் எடிஷனில் சின்ன வாஜ்பேயி வந்து ஒரு ப்ரிஃபேஸ் எழுதியிருப்பார். அதில் வந்து இசுலோவை பற்றி என்ன சொல்லியிருப்பார்னா, விக்டிம் கான்சக்ரேட்டிங் பை ஹிஸ் ஆகனி அப்படிங்கிறது தான் அவர் மென்ஷன் பண்ணியிருப்பார். அதை ப்ரிஃபேஸ்லேயே அதை நான் வாசிச்சிட்டேன். ஸோ இதுதான் கரெக்டான ஒரு ஆன்சர். தென் 68 பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா த கிரிட்டிக்கல் பவர் இஸ் தி லோவர் ரேங்க் தென் த க்ரியேட்டிவ் அப்படிங்கிறது வந்து மேத்யூ அர்னால்டோட சேயிங். 69 பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா இந்த வெல் நோன் டயக்ராம் ஈக்குவேட்டிங் த மைண்ட் வித் தி நர்வஸ் சிஸ்டம் அப்படிங்கக்கூடிய ஐஏ ரிச்சர்டோட இந்த கான்செப்ட் வந்து அவருடைய லிட்ரரி கிரிட்டிசமில் 11th சாப்டரில் இருக்குது. தென் 70th பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா அரிஸ்டாட்டிலோட பொயட்டிக்ஸில் கத்தாசிஸ் அப்படிங்கிறத வந்து 2 வாட்டி அப்பியர் ஆகிறதா மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. 71 பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா ஆம்பிகுட்டி இன் அ போயம் ஆஸ் வித் எனி அதர் கம்யூனிகேஷன் மேபி தி ஃபால்ட் ஆஃப் த பாய்ட் ஆர் ஆஃப் த ரீடர் அப்படிங்கிறது வந்து ஓப்பனிங் லைன் ஆஃப் ஐஏ ரிச்சர்டோட ஜட்ஜ்மெண்ட் அண்ட் டைவர்ஜென்ட் ரீடிங்ஸ். இந்த டைவர்ஜென்ட் அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் ஸ்பெல்லிங் எரரோடு இருக்குது. அதர்வைஸ் ஜட்ஜ்மெண்ட் அண்ட் டைவர்ஜென்ட் ரீடிங்ஸ் தான் வந்து கரெக்டான ஆன்சர். The interrelated images such as the windows, doors, locks and the keys used by Emily Bronte வந்து இன்சைட் அவுட்சைட் தீம் அப்படிங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். The title is better than accurate, it is a well developed metaphor அப்படிங்கிறது வந்து மார்கரெட் வந்து எந்த நாவலில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னாச்சுன்னா சர்ஃபேசிங், அதை தான் ரெஃபர் பண்ணுறாங்க. மார்கரெட் லாரன்ஸோடைய நாவலில் சயின்ஸ் ஃபிக்ஷன் ரைட்டராக யார் வராங்க அப்படின்னாச்சுன்னா லூக் தான் வந்து வராரு. தென் துக்ளக் வந்து கிரீஷ் கர்னட் வந்து இந்தியாவில் உள்ள எந்த பொலிட்டிக்கல் சுச்சுவேஷனை வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு சிம்பலைஸ் பண்ணுற மாதிரி எழுதியிருக்காருன்னா 60s சிம்பலைஸ் பண்ணுற மாதிரி எழுதியிருக்கிறாரு. தென் 76 பார்த்தீங்கன்னா த எசென்ஷியல் இமோஷன் ஆஃப் த பிளே இஸ் த ஃபீலிங் ஆஃப் அ சன் டுவர்ட்ஸ் அ கில்ட்டி மதர் அப்படிங்கிற லைன் வந்து டிஎஸ் எலியட் வந்து ஹேம்லெட் அண்ட் ஹிஸ் ப்ராப்ளம்ஸில் வந்து மிஸ்டர் ராபர்ட்சன் சொன்ன கொட்டேஷனை மென்ஷன் பண்ணியிருக்கிறாரு. ஸோ இதை வந்து ரியலாக யார் கமெண்ட் பண்ணாங்க அப்படின்னாச்சுன்னா மிஸ்டர் ராபர்ட்சன் தான். அதை வந்து டிஎஸ் எலியட் வந்து தன்னோடதில் ரெஃபர் பண்ணியிருக்காரு, பட் வந்து கோட் பண்ணது மிஸ்டர் ராபர்ட்சன் தான். தென் இந்த லைன் இஃப் ஆல் எல்ஸ் பெரிஷ்ட் அண்ட் ஹி ரிமைன் ஐ ஷுட் ஸ்டில் கண்டினியூ டு பி அப்படிங்கிற லைன் வந்து எமிலி பிரான்டேவுடைய ஊதரிங் ஹைட்ஸில் உள்ளது. ராபர்ட் ப்ரௌனிங் வந்து May 7, 1812 வந்து பிறந்திருக்கிறாரு. தென் கன்ஸ் கிரிட்டிக் ஆஃப் ஜட்ஜ்மெண்ட் இஸ் யூஸ்ட் பை அன் இங்கிலீஷ் பாய்ட் வித்தவுட் அக்னாலஜ்மெண்ட் வந்து கால்ரிட்ஜ். ஜிபி ஷா வந்து பியூர் வெஜிடேரியன், ஸ்ட்ரிக்ட் வெஜிடேரியன். அவர் ஒரு குறிப்பிட்ட வயசுலேருந்து தன்னை வந்து வெஜிடேரியனாக அனௌன்ஸ் பண்ணியிருப்பார். ஸோ இதுதான் கரெக்டான ஆன்சர். தென் ஆஸ் ஃபார் ஹிஸ் ஸ்டைல் இட் இஸ் ஸ்பேஷியஸ் அண்ட் ஆர்னைட் அப்படின்னா யாரோடைய ரைட்டிங்ஸ் இது இந்த வேர்ட்ஸ் வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணுது அப்படின்னாச்சுன்னா வால்டர் ஸ்காட். தென் பேக் சேனல் டிஸ்கிரைப்ஸ் த யூஸ் ஆஃப் அ வேர்ட், இந்த யா ரியலி அப்படிங்கிறதுலாம் பேக் சேனல்னு சொல்லுவாங்க. தென் 83 பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா வெஸ்ட்வினில் வரக்கூடிய அந்த ஃபஸ்ட்டு 3 ஸ்டான்சாஸோட லாஸ்ட் லைன்ஸ் வந்து எதை ரிஃப்ளெக்ட் பண்ணுது அப்படின்னாச்சுன்னா அண்ட் அனானிமஸ் அண்ட் அன்னோன் பவர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. இது வந்து ரெஃபர் பண்ணிட்டேன், கன்ஃபார்மாக இது தான் வந்து ஆன்சர். ஏன்னா இன்னொரு சில கீழே வந்து இது வந்து வேறு மாதிரி கொடுத்துருக்காங்க, நோன் பவர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்படி கிடையாது, அனானிமஸ் அண்ட் அன்னோன் பவர் அப்படிங்கிறத புக்லேயே இது வந்து ரெஃபர் பண்ணியிருக்காங்க. தென் 84 பார்த்தீங்கன்னா ட்ரைடன் வந்து சாசர் ரஃப் டைமண்ட் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்கிறாரு. 9 days அப்படிங்கிற சாப்டர் வந்து A Tale of Two Cities-ல தான் அப்பியர் ஆகுது. தென் சார் ஆண்ட்ரூ ஃப்ரீபாட் அப்படிங்கிறவருடைய அந்த சேயிங் வந்து அ பென்னி சேவ்டு இஸ் அ பென்னி காட் அப்படிங்கிறது தான் அர்த்தம். தென் 87 பார்த்தீங்கன்னா ஃப்ரெஞ்சையும் இங்கிலீஷையும் வந்து அஃபிஷியல் லாங்குவேஜாக கனடாவில் தான் அதை வந்து இது பண்ணியிருக்கிறாங்க.
கால்ரிட்ஜோட கிரிட்டிக்கல் கெரியர் எக்ஸ்டெண்ட் அப்படிங்கிறது வந்து ஒரு சின்ன டவுட் இருந்தது. பட் இங்கே என்ன அப்படின்னாச்சுன்னா லிரிக்கல் பேலட் பப்ளிஷ் ஆனதுக்கப்புறமாவே நம்ம அதை அந்த 1798 அப்படிங்கிற வருஷம் வந்து ஆப்ஷனில் கொடுக்கல. ஸோ 1800 அப்படின்னு எடுத்துக்கிட்டால் கூட டில் தி டெத் ஆஃப் கால்ரிட்ஜ் அப்படின்னு எடுத்தோன்னா அது வந்து அவர் இறந்தது வந்து 1834. அதனால் இதுவாக தான் ஆன்சராக இருக்க முடியும். ஏன்னா எங்கேயுமே வந்து கிரிட்டிக்கல் கரியர் ஆஃப் கால்ரிட்ஜ் அப்படின்னு ஸ்பெசிஃபிக்காக எங்கேயும் மென்ஷன் பண்ணலை. பட் அந்த டெத்தை வச்சு நம்ம வந்து இது பண்ணிக்கலாம். டில் ஹிஸ் டெத் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா 1834 அப்படிங்கிறது ஆன்சராக இருக்கும். தென் ப்ரீ ரஃபேலிசம் அந்த இதில் வந்து லீடிங் ஃபிகர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா டிஜி ரோசட்டி. ஸோ இந்த 89 கொஸ்டின்ஸ் வந்து ரொம்ப எக்ஸாக்டாக கரெக்டான ஆன்சர்ஸ் கொடுத்துருக்கோம். இது வந்து நம்ம வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். அவுட் ஆஃப் சிலபஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாச்சுன்னா இப்போ நம்ம பார்க்கக்கூடிய இந்த 8மே வந்து அவுட் ஆஃப் சிலபஸ் கொஸ்டின்ஸ் தான். ஏன்னா இது வந்து த ரைவல்ஸ் ஷெரிடனுடைய ஒர்க்கில் இருந்து கேட்டிருக்கிறாங்க. இது வந்து பியூராக அவுட் ஆஃப் சிலபஸ். லூசியஸ் ஓ ட்ரிகர் அப்படிங்கிறது தான் இதனோட ஆன்சர். ஏன்னா ஷெரிடன் வந்து இந்த கேரக்டரை தான் வந்து திரும்ப கொஞ்சம் சேஞ்ச் பண்ணியிருப்பார் அந்த ஃபஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸுக்கு அப்புறமா. தென் அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா கிராண்ட் கிளைமேட்டெரிக் அப்படின்னு சொல்லி லேம்போட எஸ்ஏல எந்த வருஷத்தை மென்ஷன் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. கேள்வி கரெக்டு தான். அதுக்கு ஆன்சர் வந்து 63rd அப்படிங்கிறது தான் ஆன்சர். பட் இது எந்த எஸ்ஏல வந்து சார்ல்ஸ் லேம்ப் சொல்லியிருக்காருன்னா மை ரிலேஷன்ஸ்னு ஒரு எஸ்ஏ எழுதியிருக்கிறாரு. இது நமக்கு சிலபஸ்லேயே கிடையாது. பட் அதை கொண்டு போய் நமக்கு இங்கே கேட்டிருக்காங்க. நமக்கு கொடுத்துருக்க சிலபஸில் இந்த கிராண்ட் கிளைமேட்ரிக் அப்படிங்கக்கூடிய வேர்டு இருக்கிற மாதிரி தெரியல எனக்கு. தென் நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா செயின்ட் காத்தர்ட் அப்படிங்கிறது வந்து லேம்ப் வந்து எதை ரெஃபர் பண்ணுறாருன்னு கேட்டிருக்கிறாங்க. ஹூஸ் ரெஃபர்ட் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. ஸோ இது நிறைய ஆப்ஷன்ஸில் பார்க்கும்போது செயின்ட் காத்தர்ட் அப்படிங்கிறது வந்து ஒரு பர்சனை ரெஃபர் பண்ணால் கூட இது வந்து லேட்டராக ஆல்ப்ஸ் பீக்ஸில் ஒன் ஆஃப் த பீக்ஸுக்கு இவரோட பேரை கொடுத்துருக்காங்க. அது வந்து உண்மைதான். பட் இது வந்து சார்ல்ஸ் லேம்ப் எழுதின டிஸ்டன்ட் கரஸ்பாண்டன்ஸ் அப்படிங்கக்கூடிய எஸ்ஏல தான் இந்த ரெஃபரன்ஸே இருக்குது. அதாவது செயின்ட் காத்தர்ட் அப்படிங்கிறது. ப்ளஸ் வந்து இது யார் அப்படிங்கக்கூடிய ரெஃபரன்ஸ் ஒன்றும் அங்கே நோட்ஸோ ஏதோ ப்ராப்பராக அதுக்கு வந்து ஒரு மீனிங் கூட கிடையாது. இங்கே இருக்க ஆப்ஷனை வச்சு இதுதான் பெஸ்ட் ஆப்ஷன் நம்ம வேணால் சூஸ் பண்ணிக்கலாம். பட் பியூர்லி அவுட் ஆஃப் சிலபஸ் நம்மளோட எஸ்ஏயில் இது வந்து கிடையாது. ப்ரிஸ்கிரைப்டு எஸ்ஏஸில் இது கிடையாது. இந்த ரெண்டுமே சார்ல்ஸ் லேம்போடைய தான். பட் நமக்கு ப்ரிஸ்கிரைப் பண்ணாத எஸ்ஏலேருந்து கேட்டிருக்காங்க. 93 பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா சார் ஃபார்மல் தோ அன்சாட் அட்டன்ஸ் தை குயல் அப்படிங்கிற லைனை கொடுத்து இந்த இதில் சார் ஃபார்மல்ங்கிற கேரக்டர் வந்து ஷேட்வெல்லோட எந்த ஒர்க்கில் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இந்த வேர்ச்சுவஸோ அப்படிங்கிறது தான் ஆன்சர். பட் என்ன அப்படின்னாச்சுன்னா இந்த லைன் சார் ஃபார்மல் தோ அன்சாட் அட்டன்ஸ் தை கோயில் அப்படிங்கிறது வந்து ட்ரைடனோட மெக்ஃப்ளக்னோவில் உள்ள அந்த ஒர்க்கில் உள்ள லைன். நமக்கு அந்த ஒர்க்கை ப்ரிஸ்கிரைப் பண்ணலை. ப்ரிஸ்கிரைப் பண்ணாத ஒரு ஒர்க்கில் இருந்து ஒரு லைனை கொடுத்து அதில் உள்ள கேரக்டர் ஷேட்வெல்லோட எந்த பிளேன் கேட்டிருக்காங்க. ஷேட்வெல்லும் நமக்கு கிடையாது. ஸோ அதனால் இது வந்து பியூராக அவுட் ஆஃப் சிலபஸ். தென் சைட்டன் வந்து ஈட்டிங் ஆப்பிளை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறதா ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. நமக்கு வந்து பேரடைஸ் லாஸ்ட் கிடையாது, பேரடைஸ் ரீகெயின்டு தான் உண்டு. அதில் வந்து இது கிடையாது. இது ஆன்சர் வந்து த ஆக்ட் ஆஃப் டிஃபியன்ஸாக தான் இருக்கும். தென் 95 பார்த்தீங்கன்னா மிலாமெண்ட் அப்படிங்கக்கூடிய கேரக்டர் வந்து இந்த வே ஆஃப் த வேர்ல்டில் வரக்கூடியது. வில்லியம் கான்கிரீவோட த வே ஆஃப் த வேர்ல்டில் உள்ளது. இது வந்து நமக்கு சிலபஸ்லேயே கிடையாது. ஆன்சர் வந்து இல்லிட்ரேட் மேனாக இருக்கலாம். பட் இது வந்து நமக்கு சிலபஸ்லேயே கிடையாது. தென் 96 பார்த்தீங்கன்னா டோனி லம்கின் வந்து ஷீ ஸ்டூப்ஸ் டு கான்கோரில் வரக்கூடிய கேரக்டர். இது நமக்கு சிலபஸில் கிடையாது. ஆன்சர் வந்து 3 pigeons in அப்படிங்கிறது தான் வந்து கரெக்டான ஆன்சர். தென் 97 பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா ஆல்ஸ்வர்தி பேட்ரிஜ் இந்த கேரக்டர்லாம் எங்கே வரும் அப்படின்னாச்சுன்னா ஹென்ரி ஃபீல்டிங்கோட டாம் ஜோன்ஸில் வரக்கூடியது. அது நமக்கு சிலபஸில் கிடையாது. நமக்கு வந்து ஹென்ரி ஃபீல்டிங்கோட ஜோசப் ஆண்ட்ரூ தான் வந்து நமக்கு சிலபஸில் இருக்குது. ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து கன்ஃபஸ் இஸ் கில்ட் தான். ஸோ ஆனால் இந்த 8 கொஸ்டின்ஸுமே பியூராக நமக்கு
அவுட் ஆஃப் த சிலபஸில் தான் வந்து கேட்டிருக்கிறாங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்கக்கூடியது ஒரு 2 கொஸ்டின்ஸ் நாங்கள் மென்ஷன் பண்ணியிருக்கேன். இந்த ஹவுஸ் ஆஃப் பேன் டெல் மான்டி அப்படிங்கிறது வந்து எந்த ஒர்க்கில் இருக்குதுன்னு என்னால் ஃபைண்ட் அவுட்டே பண்ண முடியல. மேபி இது வந்து வேனிட்டி ஃபேராக இருக்கலாம், இல்லைன்னா ரொமோலாவாக இருக்கலாம். 2 டெக்ஸ்ட்டை வச்சு ஃபைன் கொடுத்து செக் பண்ணி பார்த்துட்டேன், என்னால் அதை ஃபைண்ட் அவுட் பண்ண முடியல. தென் ஜெயின் ஆஸ்டனுடைய எம்மா வந்து எதை ரிஃப்ளெக்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இது வந்து ஒரு ரொமான்டிக் நாவல்னு நம்ம எடுத்துக்கலாம். அந்த சில கீழே வந்து எவ்ரிடே எக்ஸிஸ்டன்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 2மே எனக்கு வந்து சரியாக வந்து என்னால் பதில் சொல்ல முடியல. தென் 100 பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா ஸ்னோமேனோடைய டோன் வந்து எப்படி இருக்குதுன்னு கேட்டிருக்காங்க. சேடாக ரெஃப்ளெக்ட் பண்ணுற மாதிரி அங்கே நிறைய வேர்ட்ஸ் இருக்குது. அதாவது பெசிமிசத்தை ரிஃப்ளெக்ட் பண்ணுற மாதிரி அங்கே நிறைய வேர்ட்ஸ் இருக்குது. ஸோ அந்த சேட் அப்படிங்கிறதும் ஆன்சராக கொண்டு வரலாம். தென் மெடிடேட்டிவ் அப்படிங்கக்கூடிய தீமேட்டிக் உள்ள ரைட்டர் அப்படிங்கிறதுனால ஸோ அதுவும் ஆப்ஷனாக ஒரு 2 ஆன்சர் இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ இது ஏதாவது ஒரு ஆன்சர் கொடுத்தாங்க அப்படின்னாச்சுன்னா அதை வந்து இன்னொரு இதை வந்து நம்ம கிளைம் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. நம்ம போயம் லைனை கொடுத்து அதில் உள்ள நெகட்டிவாக இருக்கக்கூடிய வேர்ட்ஸ் எல்லாம் மென்ஷன் பண்ணி இது வந்து மிசரியை ரிஃப்ளெக்ட் பண்ணுற மாதிரி இந்த சீசன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா வின்டர் சீசனை தான் அவர் அங்கே ரொம்ப ஹாரிபிளாக மென்ஷன் பண்ணியிருப்பார். ஸோ அதை வந்து சேட்னஸ்க்காக நம்ம இது பண்ணலாம். மெடிடேட்டிவ் தீமேட்டிக் உள்ள ஒரு போயம் அப்படிங்கிறதுனால அதையும் வந்து நம்ம கிளைம் பண்ணலாம். ஸோ இந்த 3 கொஸ்டின்ஸ் தான் வந்து 1 மார்க்கில் கொஞ்சம் நமக்கு பதில் ப்ராப்பராக கொடுக்க முடியாத இதாக இருக்குது. தென் ஜென்ரல் கொஸ்டின்ஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா ஃபஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கூல் which was started by ஆண்டர்சன் பிரைட்வுட், இதை தான் வந்து மெட்ராஸ் கிறிஸ்டியன் காலேஜாக பின்னாடி மாறிச்சு. சுந்தரி அப்படிங்கக்கூடிய ட்ரீ வந்து சுந்தர்பன்ஸில் தான் இருக்குது அதிகமாக. தென் அதுக்கப்புறமா 103 பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா நம்ம வந்து எர்த்தோட சர்ஃபேஸ்லேருந்து ஹையர் ஆல்டிடியூட் போகும்போது அந்த வேல்யூ ஆஃப் ஜி வந்து ரெடியூஸ் ஆகும். தென் மினிஸ்டர் ஆஃப் பப்ளிக் ஹெல்த் ஆஃப் மெட்ராஸ் பிரசிடென்சியில் வந்து டி பிரகாசம் கேபினெட்டில் யார் இந்த மினிஸ்டராக இருந்தாங்கன்னா ருக்மணி லக்ஷ்மிபதி அப்படிங்கிறவங்க தான். அதை ரெஃபர் பண்ணிட்டேன். தென் ஹூஸ் கால்ட் அஸ் சுந்தரநாதன். இது கொஞ்சம் எனக்கு வந்து ரொம்ப ஒரு ஆசோலேஷனில் தான் இவரை செலக்ட் பண்ணுற மாதிரி எனக்கு தமிழில் அவ்வளோ இதாக தெரியலை. ஸோ சுப்பிரமணிய சிவாங்கிறது தான் என்னால் ஃபைனலாக லொக்கேட் பண்ண முடிஞ்சுது. தென் 106 பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா போலியோவுக்கு ஓரல் வேக்சினேஷனாக கொடுக்குறது வந்து சாபின் வேக்சின் அப்படிங்கிறது தான். தென் ஒரு மேக்ஸ் கொடுத்துருந்தாங்க, அதை சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் சம் ஆஃப் மணி அப்படிங்கிற மாதிரி கொடுத்தாங்க. அது வந்து 300 தான் கரெக்டான ஆன்சர். ஃபாதர் ஆஃப் மாடர்ன் தமிழ் ஷார்ட் ஸ்டோரி வந்து விவிஎஸ் ஐயர் தான். தென் 109 பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா தமிழ் மீடியம் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் மீடியம் ஆஃப் தமிழை வந்து ஒரு மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷனாக மெட்ராஸ் பிரசிடென்சியில் கொண்டு வந்தது வந்து அபினாஷலிங்கம் செட்டியார் அப்படிங்கிறவர் தான். தென் 110 பார்த்திங்கன்னா ஓசோனில் டிப்ளீஷன்னால் நமக்கு வந்து டெம்பரேச்சர் ரைஸ் ஆகும் அப்படிங்கிறது நமக்கே தெரியும். ஸோ இதுதான் 120 110 1 மார்க் கொஸ்டின்ஸ். 2 மார்க் கொஸ்டின்ஸ் பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா இந்த லைனை ஃபில் பண்ணும்போது மேத்யூ அர்னால்டோட இந்த லைனை ஃபில் பண்ணும்போது இங்கிலாந்து பர்க் அப்படிங்கிறது தான் கரெக்டாக இருக்கும். தென் 112 வந்து ரொம்ப ஈஸியான ஒரு ஆன்சர் தான். ஈஜியன் ஷேக்ஸ்பியரோட ஒர்க்கில் ஈஜியனை தான் எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்காக வச்சுருக்க மாதிரி இந்த ப்ளே ஆரம்பிக்கும். தென் 113 பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா சர் ரோஜரில் உள்ளது, ஸ்பெக்டேட்டர் அதில் இருக்கக்கூடியது. அவர் வந்து அவரோட அட்ரஸை வந்து சொல்லும்போது மிஸ்டர் பெக்லே லிட்டில் பிரிட்டனுக்கு ஏதாவது லெட்டர் எழுதணும்னா இந்த இதுக்கு அனுப்புங்க அப்படின்னு சொல்லுவார். இது வந்து பப்ளிஷரோட நேம் ப்ளஸ் புக் செல்லர் ஹப். லிட்டில் பிரிட்டன்னா புக் செல்லர் ஹப் அப்படிங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இந்த 4 கைண்ட்ஸ் ஆஃப் மீனிங்லேயே இது வந்து வரும். சென்ஸ், ஃபீலிங், டோன், இன்டென்ஷன் அப்படிங்கிறது தான் வந்து அந்த 4 ஆர்டர்ஸ். அதுக்கப்புறமா ஐ ஹோப் டு பி லிசன்ட் டு திஸ் டைம் அப்படின்னு சொல்கிறது வந்து ராபர்ட் பர்னிங் தான். தென் சிந்தியன் கஸ்டம் பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா சிந்தியன் ஆர் ஸ்கைத்தியன் கஸ்டம் பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா இறந்தவங்கள ஒரு நல்ல ட்ரெஸ்ஸில் வந்து ஃபைன் கிளாத்தை வச்சு ட்ரெஸ் பண்ணுறது தான் அவங்களோட கஸ்டம்.
தென் நியூ கிரிட்டிசிசம் அப்படின்னோடனே நமக்கு ஐஏ ரிச்சர்ட்ஸ் தென் எம்சன் அப்படிங்கிறது தான் கரெக்டான ஆப்ஷனாக இருக்க முடியும். தென் ஃபனட்டிக் டிஸ்டிங்ஷனை வந்து செக் பண்ணுறதுக்காக வந்து நம்ம பேர்ஸ் செட் ஆஃப் வேர்ட்ஸை தான் வந்து டெஸ்ட்டுக்காக பயன்படுத்துவோம். தென் இது 119 பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா மிஸ்டர் கிங் கிராஃப்ட் தான் வந்துட்டு cannot லீவ் த கிராப்ஸ் ஆர் climate ஆர் சம்திங் அப்படிங்கிறது அந்த கரெக்டான ஒரு ஆன்சராக இருக்க முடியும். தென் கேஷுரினா ட்ரீயில் பார்த்தீங்கன்னா போய்ட் வந்து தன்னோட பிரதர் அண்ட் சிஸ்டரை தான் வந்து நினச்சி வருத்தப்படுவாங்க. அவங்களாம் இறந்து போயிருப்பாங்க, அவங்கள நினச்சி வருத்தப்படுற மாதிரி அந்த போயம் இருக்கும். தென் 121 பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா இது வந்து நேரோவிங் ரிவர்ஸ் ப்ராசஸ் அப்படிங்கிறதே வந்து நேரோவிங்கை தான் குறிக்கும். தென் காரிடர் ஆஃப் பவரில் 17th சாப்டர் வந்து த ஸ்விட்ச் ஆஃப் அ சஸ்பிஷன் தான். தென் த கிரேட் காட் ப்ரௌன் அப்படிங்கிறது வந்து 1926 வந்து பப்ளிஷ் ஆச்சுது. சசி தேஷ்பாண்டேயுடைய டார்க் ஹோல்டு நோ டெரரில் வந்து சைல்ட்ஹுட் டேஸையும் மேரேஜ் லைஃப்பையும் தான் வந்து அங்கே ப்ரொஜெக்ட் பண்ணியிருப்பாங்க. தென் கிரிட்டிக்கல் பீரியட் அப்படின்னு சொல்லிட்டு லாங்குவேஜ் அக்விசிஷனில் சொல்லும்போது ஒரு பிறந்த குழந்தையிலேருந்து பியூபர்ட்டி பீரியட் வரைக்கும் அதை மென்ஷன் பண்ணுவாங்க. ஸ்டீவன்ஸோடைய போயம் ஸ்னோமேன் வந்து ஃபஸ்ட்டு வந்து மேகசினில் தான் பப்ளிஷ் ஆகிருக்கும். அட்வென்ச்சர் ஆஃப் டாம் சாயர் பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா அதில் வரக்கூடிய எல்லாமே சிம்பிள்ஸ் தான். கேவ், ஸ்டாம், ட்ரெஷர், வில்லேஜ் எல்லாமே வந்து சிம்பிள்ஸ் தான். தென் ஐ நெவர் சா விமன் ஸோ ஆல்டர்ட் ஷீ லுக்ஸ் குவைட் 20 years யங்கர் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து லேடி பிராக்னல் தான் அந்த இதை வந்து பேசுவாங்க. தென் தெசியஸ் வந்து யாரை மேரேஜ் பண்ணுறதா வந்து ஷேக்ஸ்பியரோடைய மிட்சம்மர் நைட்ஸ் ட்ரீமில் வரும் அப்படின்னா ஹிப்போலிட்டா தான். தென் பெனாரியோ செலியா வந்து கோர்ட்டில் என்ன அக்யூஸ் பண்ணியிருப்பாங்கன்னா அடல்ட்ரி அப்படிங்கக்கூடிய சார்ஜ் தான் வச்சுருப்பாங்க அவங்க மேலே. தென் 131 பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா வுட்லேண்டர்ஸில் இந்த பர்டிகுலர் சாப்டர் வந்து எத்தனாவது சாப்டர்னு கேட்டிருக்காங்க. இது வந்து 9th சாப்டர். தென் ஐ ஹாவ் ஆல்வேஸ் பீன் அக்கஸ்டம் டு ட்ராவல் லைக் அ ஜென்டில்மேன் அப்படிங்கிற ஒரு லைன் வந்து வேனிட்டி ஃபேரில் தான் வருது. தென் ஹீ அண்ட் ஷாசர் அப்படின்னு ஒரு லைன் இருக்குது. இதில் ஹீ யாரை குறிக்குது அப்படின்னாச்சுன்னா பொக்காஷியோவும். இவங்க ரெண்டு பேருமே மதர் டங் அவங்களோட மதர் டங்கை ரிஃபைன் பண்ணாங்க அப்படிங்கிறது தான் வந்து கரெக்டான ஆன்சர். தென் 134 பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்டர் அப்படிங்கக்கூடிய இதுவும் ஜார்க்கனும் கிட்டத்தட்ட சிமிலர் அப்படின்னு நம்ம பார்த்துருப்போம். ஸோ ஜார்க்கன் தான் கரெக்டான ஆன்சர். 135 பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா கேத்ரின் தான் வந்து அதாவது ஹென்ரி 8 வந்து கேத்ரினை தான் டிவோர்ஸ் பண்ணுறதுக்காக இது பண்ணியிருப்பார். ஸோ அது வந்து வெல் நோன் ஒர்க்கு. தென் 136 பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா இந்த மேட்ச் த ஃபாலோவிங் பார்த்திக்கோங்க. ஏக்கு வந்து 3rd, பிக்கு வந்து 4th, சி வந்து 1, டி வந்து 2. அதுக்கப்புறமா இதெல்லாம் ரொம்ப ஈஸியான ஒரு இது தான். ரொம்ப ரோலாக வந்து மேடம் டாட்டஸாக ப்ரீவியஸ் பர்த்தில் இருந்திருப்பாங்க. அபனிஜி வந்துட்டு ஃபாரஸ்ட் ஹெட்டாக இருந்திருப்பார். ஸோ இந்த மேட்சிங்கை பார்த்துக்கோங்க. தென் 138 பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா ரோலாக தான் வந்து சொல்லுவாங்க யூ மென் ஆர் கன்சிடர்டு ஃபூல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரோலாக மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதை வச்சு இதை வந்து நம்ம மேட்ச் பண்ணிக்கலாம். எல்லாமே அந்த டைலாக் தான். தென் 139 பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா which of the following statements are not true கேட்டிருக்காங்க. நாட் ட்ரூ அப்படின்னு சொல்லும்போது நமக்கு வந்து செகண்ட் ஒன்று வந்து கரெக்ட் ஆன்சர். அப்போது வந்து அது வந்து ட்ரூ. அப்போ மிச்சம் மூணுமே வந்து நாட் ட்ரூ அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா ஆப்ஷனை வச்சு நம்ம சூஸ் பண்ணும்போது இதுதான் வந்து நமக்கு ஆப்ஷனில் வரும். தென் 140 பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா இந்த இது வந்து ரொம்ப ஈஸியான ஆன்சர்ஸ். சாக்கோ, தென் இது வந்து காட் ஆஃப் ஸ்மால் திங்கில் உள்ளது. சோஃபிமோல், வேலுத்தா, எஸ்தாப்பன் இதை வந்து மேட்ச் பண்ணிக்கலாம். கீழே ஆன்சர்ஸ் இருக்குது பார்த்துக்கோங்க. தென் 141 பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா ஐஏ ரிச்சர்ட்ஸோடைய பிரின்சிபல்ஸ் ஆஃப் லிட்ரரி கிரிட்டிசத்தில் வரக்கூடியது. டைட் இமேஜுங்கிறது வந்து ஆடிட்ரி அண்ட் ஆர்டிகுலரி இமேஜஸ் அப்படிங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். ஃப்ரீ இமேஜரி வந்து விஷுவல் இமேஜஸ். அந்த ஃப்ரீ இமேஜரிங்கிறது விஷுவல் இமேஜஸ் அப்படிங்கிறது அங்கே உள்ள லைன் டைரக்ட் லைனாகவே இருக்குது. ஸோ அதனால் இதுதான் ஆன்சர். தென் 142 பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா இது வந்து எஸ்ஐஸ் ஆஃப் எஸ்ஐயில் உள்ளது. தென் சார்ல்ஸ் லேமோட எஸ்ஐஸில் உள்ளது.
இது மேட்ச் வந்து நீங்கள் கரெக்ட் பண்ணிக்கோங்க. ஏக்கு வந்து 4, பிக்கு வந்து 1, சி வந்து 2, டி வந்து 3. தென் 143 பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா கால்ரிட்ஜோடைய கால்ரிட்ஜோடைய ஒர்க் ஒரு சைடும் லைன் ஒரு சைடுமா கொடுத்துருக்காங்க. ஏக்கு வந்து 4, பி வந்து 1, சி வந்து 2, டி வந்து 3. தென் 144 பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா இது வந்து ஆன் ஹோம் வந்து ஒரு டியூட்டராக இருந்திருப்பார். தென் இதெல்லாம் ரொம்ப ஈஸியான கேரக்டர் வந்து மேட்ச் பண்ணுற மாதிரி இருக்குது. ஏ வந்து 3, பி வந்து 4, சி வந்து 1, டி வந்து 2. இதில் ரொம்ப ஈஸியான ஒரு கொஸ்டின். தென் இதில் 2 மார்க்ஸில் அவுட் ஆஃப் சிலபஸ் கேட்டு வச்சுருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் கொஸ்டின் வந்துட்டு கேரக்டர்ஸ் கொடுத்து மேட்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. 145 பாருங்கள். அந்த லைன் இட் இஸ் பெட்டர் டு பி லெஃப்ட் தென் நெவர் டு ஹாவ் பீன் லவ்ட் அப்படிங்கிறது வந்து மிஸ்ஸஸ் மார்வுட் சொல்லக்கூடியது. ஸோ இந்த மார்வுட், விட்வுட், மிராபல் இதெல்லாம் இந்த வே ஆஃப் த வேர்ல்டில் உள்ளது. இது நமக்கு சிலபஸில் கிடையாது. தென் 146 பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா which among the following statements are not true அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்குறாங்க. இது வந்து ஆக்சுவலாக பேரடைஸ் லாஸ்ட்டில் உள்ளது. நமக்கு பேரடைஸ் லாஸ்ட் கிடையாது, பேரடைஸ் ரீகெயின்டு தான் உண்டு. இது அவுட் ஆஃப் சிலபஸ் தான். ஆனாலும் கரெக்டான ஆன்சர் அப்படின்னு நம்ம இதை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாச்சுன்னா ஃபஸ்ட் அண்ட் ஃபோர்த்தாக இருக்கும். ஏன் அப்படின்னாச்சுன்னா புக் 9 வந்து ஆடம் அண்ட் ஈவ் வந்து பேரடைஸை லூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போ அங்கே சைட்டன் வந்து விக்ட்ரி அடைஞ்சிடுறாரு. தென் சர்பண்ட் வந்து தூங்கிட்டு இருக்கும்போது தான் சைட்டன் வந்து சர்பண்ட்டோட உடம்புல போடுவார். ஸோ இந்த ரெண்டுமே கரெக்டான ஆன்சர். ஸோ அப்போ ஃபஸ்ட் அண்ட் 4 தான் வந்து தப்பான பதிலாக இருக்கும். ஸோ அப்போ அதுதான் ஆன்சர், ஃபஸ்ட் அண்ட் 4. தென் 147 பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா இந்த கேரக்டர்ஸ் மேட்ச் பண்ணக்கூடியது. இந்த கேரக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் எந்த ஒர்க்கில் வருதுன்னா வால்டர் ஸ்காட்டோட இந்த ஹார்ட் ஆஃப் மிட்லோதியன் அப்படிங்கக்கூடியது. ஸோ இது வந்து நமக்கு சிலபஸ்லேயே கிடையாது. ஏ ஆனாலும் கரெக்டான ஆன்சர் அப்படின்னு பார்த்தோம்னா ஏ வந்து 3, பி வந்து 4, சி வந்து 1, டி வந்து 2. 148 பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா இந்த காலின்ஸ், பெனட், டார்சி, எலிசபெத் எல்லாம் வந்து ப்ரைட் அண்ட் ப்ரெஜுடிஸில் உள்ளது. இதுவும் நமக்கு சிலபஸில் கிடையாது. ஆன்சர் வந்து ஏக்கு 3, பி வந்து 4, சி வந்து 2, டி வந்து 1. கடைசி 2 பார்த்தோம் அப்படின்னாச்சுன்னா இதில் வந்து எமர்சனோட திங்கிங்கில் வந்து இங்கே 2 பதில் இருக்கிறதுக்கான ஒரு சான்சஸ் இருக்குது. அன்வீலிங் ஆஃப் அ செல்ஃப் அப்படிங்கிற ஒரு வந்து ஸ்ட்ராங்கான ஒரு பாயிண்ட் வந்து அந்த ஒர்க்கில் இருக்குது. தென் அன்வீலிங் ஆஃப் அன் ஐடியல் ஃபார்ம் அப்படிங்கிறத கூட வந்து சொல்கிற மாதிரி இருக்குது. ஸோ 2 ஆன்சர் வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது இந்த ஒர்க்கில். தென் 150 கொஸ்டினை பார்த்தீங்கன்னா வேனிட்டி ஃபேரில் ஓல்டு பியானோ அப்படிங்கிறது வந்து எந்த சாப்டரோட ஹெட்டிங் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. ஸோ 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. 4 ஆப்ஷனுமே தப்பு. 59th இதில் தான் வந்து அந்த சாப்டரோட ஹெட்டிங் இருக்கும். ஆக்சுவலாக 4 ஆப்ஷனுமே தப்பு. அப்போ இதுக்கு கண்டிப்பாக ஒன்று ஆன்சர் கொடுப்பாங்க, இல்லைன்னா யாருக்குமே வந்து இதுக்கு வந்து மார்க்கு கொடுக்க மாட்டாங்க. ஒன்று 2 மார்க் எல்லாத்துக்கும் கொடுப்பாங்க, இல்லைன்னா யாருக்குமே வந்து மார்க்கு கொடுக்க மாட்டாங்க. இந்த பேஜ் தான் பார்த்தீங்கன்னா நம்மளோட கொஸ்டின் பேப்பரோட கம்ப்ளீட் அனாலிசிஸாக இருக்க முடியும். இதில் கொடுத்துருக்க நம்பர்ஸை தவிர்த்து ரிமைனிங் எல்லா கொஸ்டின்ஸுமே வந்து ஆன்சர்ஸ் வந்து ரொம்ப எக்ஸாக்டாக நம்ம கொடுத்துருக்கோம். அதில் எந்த கன்ஃபியூஷனும் வேண்டாம். இப்போ அவுட் ஆஃப் சிலபஸ் அப்படின்னு எடுத்தோன்னா 1 மார்க்கில் ஒரு 8 கொஸ்டின்ஸும் 2 மார்க்கில் ஒரு 4 கொஸ்டின்ஸும் இருக்குது. இது வந்து கம்ப்ளீட் அவுட் ஆஃப் சிலபஸ். நமக்கு அது ரைட்டர் பேஸ்டாக இருந்தாலும் சரி, இல்லைனா ஒர்க் பேஸ்டாக இருந்தாலும் சரி, எக்ஸப்ட் மில்டனோட பேரடைஸ் லாஸ்ட் மட்டும்தான் வந்து நமக்கு மில்டன் பேரடைஸ் ரீகெயின் அப்படிங்கக்கூடிய ஒர்க்கு நமக்கு ப்ரிஸ்கிரைப் பண்ணியிருக்கனால ஒரு ரைட்டருங்கிற பேஸ்லேயாவது வந்து ஒரு லிங்க்கில் இருக்குது. மற்றபடி மிச்சது எல்லாமே வந்து பியூராக அவுட் ஆஃப் சிலபஸ் தான். பேரடைஸ் லாஸ்ட்டில் கேட்டிருக்கிறதுமே அவுட் ஆஃப் சிலபஸ் கொஸ்டின்ஸ் தான். ஸோ இந்த அவுட் ஆஃப் சிலபஸ் கொஸ்டின்ஸை டிஆர்பி என்ன மாதிரி கன்சிடர் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியல. ஸோ அதை நம்ம பொறுத்து இருந்து தான் நம்ம வந்து பார்க்கணும், இதை வந்து அவங்க என்ன மாதிரி எடுத்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அது போக 1 மார்க்கில் வந்து ஒரு 2 கொஸ்டினுக்கு வந்து ஆன்சர்ஸ் வந்து நம்ம
சரியாக நம்மளால் வந்து கெஸ் பண்ண முடியல அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறேன். அது மாதிரி 1 மார்க்கில் ஒரு கொஸ்டினுக்கு வந்து 2 ஆப்ஷன் கரெக்டாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்கேன். அது மாதிரி 2 மார்க்கில் பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா ஒரு கொஸ்டினுக்கு வந்து 2 ஆப்ஷன் இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அதுக்கப்புறம் 2 மார்க்கில் ஒரு கொஸ்டின் வந்து ஷுவராக 4 ஆப்ஷனுமே தப்பாக இருக்குது. ஸோ அதுக்கு வந்து ஒன்று கண்டிப்பாக டிஆர்பி வந்து ஒரு 2 மார்க்கு கொடுப்பாங்க, இல்லை அப்படின்னாச்சுன்னா யாருக்குமே 2 மார்க்கு கொடுக்க மாட்டாங்க. அது வந்து உறுதியாக ஆப்ஷன் வந்து தப்பு தான், அந்த கொஸ்டினே வந்து எரர் தான். இது போக ஸ்பெல்லிங் எரர் அப்படிங்கிறத இடையில கொடுத்துருக்குறேன். பட் அதை வந்து நம்மளால் கெஸ் பண்ண முடியும், ஆப்ஷனை வச்சு கூட நம்மளால் கெஸ் பண்ணிட முடியும். ஸோ அதெல்லாம் ஒரு பெரிய எரர்னு நம்ம சொல்ல முடியாது. பட் இந்த ஏரியா வந்து என்ன மாதிரி எடுத்துக்க போகிறாங்க அப்படிங்கிறது வந்து நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். கொஸ்டின்ஸ் ஆன்சர்ஸ் அன்னோனாக இருக்கிறது வந்து கவர்மெண்ட்லேருந்து கீ கொடுத்தது பிறகு தான் நம்ம அதை வந்து ஒரு ஷுவராக சொல்ல முடியும். ஸோ இதுதான் வந்து ஜெனித் இங்கிலீஷ் அகாடமியோடைய ஒரு கம்ப்ளீட் அனாலிசிஸ் ஆஃப் த கொஸ்டின். அண்ட் தென் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நாங்கள் ஆல்ரெடி உங்களுடைய மார்க்ஸ் அனுப்ப சொல்லி கேட்டிருந்தோம். ரிசல்ட் அதாவது கட் ஆஃப் வந்து எவ்வளோ இருக்கும்னு சொல்லி நம்ம கெஸ் பண்ணுறதா சொல்லியிருந்தோம். நிறைய பேர் எங்களுக்கு அனுப்பாததுனால எங்களால் வந்து அதை ஃபைண்ட் அவுட் பண்ண முடியல. ரொம்ப கம்மியான பேர் தான் எங்களுக்கு வந்து ரிப்ளை பண்ணியிருக்கிறீங்க. நாங்கள் எவ்வளோ ஒர்க் வந்து உங்களுக்கு வந்து டெடிகேட்டிவாக ரொம்ப சிம்பிளிஃபை பண்ணி எவ்வளோ டீச் பண்ணியிருக்கிறோம். ஸோ அதுக்கு ஒரு சின்ன ஃபேவராக நாங்கள் கேட்குறதுக்கு நீங்கள் பதில் சொல்லலாம். ஸோ அந்த இது வந்து நிறைய பேர் பண்ணாததுனால எங்களால் வந்து கெஸ் பண்ண முடியல. ஏன்னா நிறைய பேர் அனுப்புனா தான் ஓகே இவ்வளோ பேர் வந்து இவ்வளோ மார்க்குக்கு மேலே இருக்காங்கன்னு சொல்லி அட்லீஸ்ட் ஒரு சின்ன கெஸ் பண்ணி சொல்ல முடியும். இப்போ வந்து எங்களுக்கு அதை சொல்ல முடியாத ஒரு ஸ்டேஜில் நம்ம இருக்கிறோம். ஸோ கைண்ட்லி இப்போ நம்ம அனுப்பியிருக்கிறதுபடி நீங்கள் வந்து உங்களோட மார்க்ஸ் உங்களுக்கு வந்து நீங்கள் எங்களுக்கு அனுப்புங்க. அவுட் ஆஃப் சிலபஸ் வந்து எக்ஸாக்ட்லி அது நீங்கள் ஸ்கோர் பண்ணுற மார்க்கை மட்டும் நீங்கள் சேர்த்துக்கோங்க. அதில் ராங் ஆன்சர்ஸை விட்டுட்டு அந்த மாதிரி நீங்கள் பாருங்கள் தற்சமயத்துக்கு. ஸோ வி வெயிட் அண்ட் சி டிஆர்பியோடைய ரிஃப்ளெக்ஷன் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்ப்போம்.